வணக்கம். இது ரெக்கார்ட் பண்ணுற தேதி பார்த்தீங்கன்னா 29/11/2025 சாயங்காலம் ஒரு 6:30 மணி. நேற்று 28ஆம் தேதி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வைரல் ஆனிச்சு. தமிழ்நாடு முழுக்க ஆயிருக்கு. நான் கூட டெல்டா பகுதியில் மட்டும்தான் ஆனதுன்னு நினச்சேன். ஒரு அன்பர் வந்துட்டு நல்ல எண்ணத்தோட இந்த மாதிரி டெல்டா பகுதியில் 600 மில்லிமீட்டர் மழை பெய்ய போகுது 2 நாளில் அப்படின்னு சொல்லி அவேர்னஸ்க்கு பதிலாக ஒரு பீதியை கிளப்பி ஒரு வீடியோ விட்டுருந்தாரு. அவர் நேற்றிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 24 மணி நேரம் ஆகுது. மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. அவர் எதிர்பார்க்குற மாதிரி விளக்குற இயற்கையை நம்ம கணிக்கவே முடியாது. நல்லா வானிலை ஆராய்ச்சி மையம் எத்தனை இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாலும் என்னன்னா, அவங்க நல்லா சொல்றத பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையை எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கிழக்கு பகுதியில் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு, தென்மேற்கு இப்படி பகுதியில் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுறது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நகரும் அப்படின்னு குத்துமதிப்பாக சொல்ல மாட்டாங்க. குத்துமதிப்பாக தான் சொல்லுவாங்க, அடித்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இயற்கை அதன் போக்கில் தான் போகும். அதனால இதை மாரி அபிஷியலாக தமிழ்நாடு வானிலை மையமோ இல்லை இந்திய வானிலை மையமோ சொல்கிற செய்திகளை மட்டும் நம்புங்க. தனியார் வானிலை ஆர்வலர் அதுமாரி அவர் ஊரு பேர் கூட சொல்ல, அப்படிப்பட்டவர் தான் அந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாரு. இதெல்லாம் வாட்ஸ்அப் வதந்திகளை புறந்தள்ளிடுங்க. அடுத்தது நான் இப்போ பேசுறது பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டமான திருவாரூர். ஏன் எங்கள் பகுதிக்கு டெல்டான்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். நதிகள், மிகப்பெரிய நதிகள் போய் கடலில் கிடக்கிற இடத்த டெல்டான்னு சொல்லுவாங்க. அது டெல்டாங்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தை. அது கிரேக்க வார்த்தையில் 4வது வார்த்தை. இது ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா. டெல்டானா ட்ரையாங்கிள். இதே மாதிரி ஒரு ஆறு 2ஆ பிரிஞ்சு கடலில் கலக்கிற இடம் முக்கோணமாக இருக்கிறதுனால டெல்டா பகுதிங்கிறது. வளமான மண்கள் இருக்கும். உலகத்திலே நைல் நதி டெல்டா பகுதி இருக்கு. நைல் நதி, அது மிசிசிப்பி நதி அமெரிக்காவில், இந்தியாவில் கங்கை சமவெளி, அப்புறம் காவேரி டெல்டா, இதெல்லாம் சமவெளி பிரதேசம். இந்த சமவெளி பிரதேசம் பார்க்காத வெள்ளங்களோ புயல்களோ கிடையாது. இப்போ கூட ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன், மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. மக்கள் அதான வாழ்க்கைக்கு பழகிட்டாங்க. கூடுமான வரைக்கும் எங்கள் டெல்டா மாவட்டங்களில் வயலில் பயிர் மூழ்கதை பற்றி தான் வருத்தப்படுவாங்களே தவிர மழை வேண்டான்னு மழையை நீங்கவே சபிக்க மாட்டாங்க. அதனால் அவேர்னஸாக இருங்க. மழை நமக்கு தேவை. திரும்ப முன்னாடியிலேருந்து ஒரு காணொலியில் கூட சொல்லியிருக்கேன். அதுமாரி வாட்ஸ்அப் வதந்திகளை நம்பாதீங்க. அப்படியே நான் அபிஷியல் சொல்கிறத கேட்டு ஜாக்கிரதையாக இருங்க. அதுதான் நமக்கு இப்போது முக்கியம். தைரியம் கொடுக்கறதுக்கு பதிலாக நிறைய பேர் பயமுறுத்துவாங்க. அதையெல்லாம் புறந்தள்ளிடுங்க. நன்றி, வணக்கம்.